வணக்கம். ஐ எம் டாக்டர் எஸ் விஜயகுமார், கீஹோல் பிரெயின் அண்ட் ஸ்பைன் சர்ஜன், நியூரோ ஒன் ஹாஸ்பிட்டல். ஸோ இப்போ பார்க்குற ஒருத்தருக்கு ஒரு எல்டர்லி பர்சனுக்கு அவருக்கு வந்து முக வலி இருந்துச்சு. அது ரைட் சைடில் ட்ரைஜெமினல் நியூராலஜியா அப்படின்னு சொல்லுவோம். ட்ரைஜெமினல் நியூராலஜியாங்கிறது முக வலி. ஸோ அது முகத்தில் இருக்கிற ஒரு நரம்பில் அதில் சுளீர்னு கரண்ட் அடிக்கிற மாதிரி வலி வர்றது. அதில் 3 டிவிஷன் இருக்குது. ஒன்று புருவத்துக்கு மேலே வர்றது, ஒன்று மூக்கு சுற்றி இருக்கிறது, ஒன்று கீழே தடவாய்க்கு வர்றது. அவருக்கு வந்து தடவாய்க்கு வர்ற டிவிஷனில் அவருக்கு வந்து பெயின் ரொம்ப இருந்தது. அவருக்கு வலி தொடர்ந்து இருக்கிறதுனால அவருக்கு சர்ஜரி ஆப்ஷன் தான் அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அவர் சர்ஜரி எடுத்துட்டார். ஸோ சர்ஜரி பண்ணி உடனே அவர் கம்ப்ளீட்டாக அவருக்கு வந்து அந்த வலி வந்து குறைஞ்சிருச்சு. அவரால் நார்மலாக எப்பவும் போல் அவர் சாப்பிட்றது, சிரிக்கிறது, பேசுறது, பல் விளக்குறது எல்லாம் பண்ண முடியுது. ஸோ ட்ரைஜெமினல் நியூராலஜியாங்கிறதுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் ஃபஸ்ட் ஆப்ஷன். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு வலி பொறுத்துக்க முடியல, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டாக இல்லை மாத்திரை ஏற்றுக்க முடியாதவங்களுக்கு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் அவங்க முழுசாக குணமடைய முடியும். ஸோ சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலமாக அவங்க பயப்படணும்னு அவசியம் இல்லை. வயதானவங்களாலும் சேஃபாக பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கீஹோல் கிரேனியாட்டமி தான். ஸோ இது வந்து ஆப்ரேஷன் பண்ணால் அடுத்த 2வது நாள் 3வது நாளே முக்கால்வாசி பேர் இயல்பான வாழ்க்கைக்கு போக முடியும். ஸோ ட்ரைஜெமினல் கம்ப்ளீட்லி ட்ரீட்டபிள் ப்ராப்ளம். எந்த வயசுனருக்கும் இது வந்தால் அதுக்கு மாத்திரையை தாண்டி ஒரு பிரச்சனைகள் போகிறப்போ அப்போ சர்ஜரி பண்ணிக்கிறது தான் அவங்களுக்கு பெட்டர். வணக்கம், என் பேர் காத்தலிங்கம், வயசு 72, கடலூர் மாவட்டம். எனக்கு வந்து நரம்பு பிரச்சனை, வலி தாங்க முடியாது. 10 வருஷத்துக்கு மேலே மாத்திரை தின்னு பார்த்தா யாராருக்கிட்டையும் காணும். ஒன்றும் என் மனதுக்கு தள்ளுபடலை. பெண்ணாடத்தில் பிரபு டாக்டர் மூலிமா இங்கே பண்ணிக்கலாம், இங்கே நல்ல கவனிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாப்புல. ஆனால் நான் இங்கே வந்ததுக்கு பிற்பாடு நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாங்கிறது ஒரு முடிவு வந்தது. சரின்னு பண்ணிக்கிட்டேன். ஆப்ரேஷன் முடிஞ்சு மறுநாளே நடக்க ஆரம்பிச்சுக்கிட்டேன். 5 நாள் தான் இங்கே இருந்தேன் பெட்டில். அப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி தான் தையல் பிரிக்க வந்தேன். சாப்பாடு எல்லாம் சாப்பிட சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து ஒத்து இல்லை. சும்மா கொஞ்சம் தான் சாப்பிட வேண்டிய கலப்பாக இருக்குது. இது வரைக்கும் கொஞ்சம் இதாக இருந்துக்கிட்டு ஏற்கனவே இருந்த வலி இப்போ இல்லை. இப்போ எனக்கு பிரச்சனைனா ஒன்றும் இல்லை. இந்த கலப்பை சோறு சாப்பாடு கொஞ்சம் சரியில்லை. அதுதான் இப்போ எனக்கு நடந்தது. எனக்கு ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் விஜயகுமார், அருணா ரமணி 2 பேர்த்துக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு அவங்க தான் கடவுள்.